ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? நலத்திட்ட தொடக்கமும் குடும்ப நல சேவைக்கான விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து இந்த நிகழ்விலே எங்களையும் பங்கு பெற வைத்து உங்களையும் காணுகின்ற நல்வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்திருக்கின்ற மாசற்ற மருத்துவத்துறையினுடைய மகத்தான அமைச்சர், அருமை அண்ணன் என்றும் சொல்லலாம், நண்பர் என்றும் சொல்லலாம், இந்த இரண்டு சொற்றொடருக்கு உரியவருமான அருமை அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற பெருநகரத்துடைய மேயர் பிரியா அவர்களே, மாநில குடும்ப நலத்துறையுடைய இயக்குனர் அன்பிற்கினிய சித்ரா அவர்களே, சென்னை பெருநகரத்துடைய CHO ஜெகதீசன் அவர்களே, மற்றும் எனக்கு முன்னால் வரவேற்புரை நல்கிய அன்பிற்கினிய ராஜமூர்த்தி அவர்களே, நிகழ்விலே பங்கேற்று நிகழ்ச்சிக்கு சிறப்பு தேடி தந்து கொண்டிருக்கின்ற பெருநகரத்துடைய வளர்ச்சியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு புதிய அணுகுமுறைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற குமரகுருபரன் IAS அவர்களே, அன்பிற்கினிய செயல்திறமிக்க அருண் தம்புராஜ் IAS அவர்களே, மாநில சுகாதார திட்ட இயக்குனர் வினித் அவர்களே, அன்பிற்கினிய மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் மகாபாரதி அவர்களே, சிறப்போடு துறைக்கு வலு சேர்த்து கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய அருமை அண்ணன் ராஜமூர்த்தி அவர்களே, பெருநகரத்துடைய நிலைக்குழு தலைவர் அன்பிற்கினிய சாந்தகுமாரி அவர்களே, மண்டல குழு தலைவர் அன்பிற்கினிய ஸ்ரீராமுலு அவர்களே, இந்த மருத்துவமனையினுடைய அன்பிற்கினிய பொறுப்பாளர் மணிவாசகம் அவர்களே, திரளாக இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற மருத்துவத்துறையில் பல்வேறு பணிகளை சிறப்போடு செயலாற்றி கொண்டிருக்கின்ற துறை சார்ந்த அதிகாரிகளே, மருத்துவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் மனம் கனிந்த வணக்கங்களை கூறுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியில் குறிப்பிட்டிருப்பது கடந்த ஆண்டு மானிய கோரிக்கையிலே குறிப்பிட்டிருந்த அறிவிப்பு எண் 68, 65 இன்றைக்கு மக்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதற்குண்டான துவக்க விழா நிகழ்வு. இது எதை காட்டுகிறது என்றால், சொன்னதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்லுவோம் என்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வருடைய தாரக மந்திரத்திற்கு எடுத்துக்காட்டான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை எடுத்துக்கொள்ளலாம். அதிலும் குறிப்பிட்டு கூற வேண்டும் என்றால், மருத்துவத்துறையின் நுழைவு வாயில் என்றால் அது ஆசியாவினுடைய நுழைவு வாயிலாக இன்றைக்கு தமிழகம் விளங்குகிறது என்றால் அதற்கு காரணம் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய நடவடிக்கைகள். முதலமைச்சர் அவர்கள் திட்டங்களை தீட்டுவதை செயல்பாட்டுக்கு கொண்டு வருகின்ற துறைகளிலேயே நானும் ஒரு 2 துறைகளை சார்ந்த அமைச்சராக இருந்தாலும் கூட இருப்பதை சொல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காக சொல்லிக்கொள்வது, அவர் கொண்டு வருகின்ற, அவர் கூறிய சிந்தையில் உருவாகின்ற அந்த திட்டங்களுக்கு செயல் வடிவம் தருகின்ற ஒரு அமைச்சர், தமிழகம் முழுவதும் ஓய்வில்லாமல் சுற்றித் திரிந்து மக்கள் பயன்பாட்டிற்கு மாண்புமிகு முதல்வருடைய எண்ணங்களை கொண்டு சேர்க்கின்ற ஒரு அமைச்சர் உண்டென்றால் அது மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அன்பிற்கினிய அருமை அண்ணன் மா சுப்பிரமணியம் என்றால் அது மிகையாகாது. ஒரு ஆட்சி கட்டில் என்பது வடம்பிடித்து இழுக்கின்ற ஒரு தேருக்கு ஒப்பாக சொல்லலாம். ஒரு தேர் நிலைக்கு வந்து சேர வேண்டும் என்றால் அனைத்து நிலையிலேயும் ஒரே சீராக அந்த வடத்தை இழுக்க வேண்டும். அந்த வகையில் ஆட்சி செலுத்துகின்ற முதல்வர், அந்த முதல்வருடைய பணிகளை நிறைவேற்றுகின்ற அமைச்சர்கள், அந்த அமைச்சர்களுக்கு நியமிக்கப்படுகின்ற அதிகாரிகள், இவை அனைத்தும் ஒத்துப்போனால்தான் செயல்படுத்த கொடுக்கின்ற திட்டங்கள் சிறப்பாக செயல்படும். அந்த வகையில் இந்த ஆட்சி கட்டில் என்கின்ற தேரை துறை சார்ந்த அமைச்சரும் துறை சார்ந்த
அதிகாரிகளும் அதை செயல்விக்கின்ற முதலமைச்சரும் ஒரு சேர பணியாற்றுவதால் தான் ஒன்றியத்திலேயே தமிழகம் முதன்மையான மாநிலமாக இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. அந்த வகையில் இந்த ஆட்சியில்தான் கருவிலே இருக்கின்ற குழந்தைகள் முதல் அதை சுமந்து கொண்டிருக்கின்ற தாய் வரை, அந்த தாயின் மனிதனுடைய இறுதி காலம் வரை தேவையான மருத்துவ கட்டமைப்புகள் நிறைந்த ஒரு மாநிலம் உண்டென்றால் ஒன்றியத்திலே அது தமிழகம் என்றால் அது மிகையாகாது. நேற்றைக்கு கூட நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் தன்னுடைய பதிலுரையிலே குறிப்பிடுகின்ற பொழுது மருத்துவத்துறையின் சாதனைகள் தான் அதிகமாக குறிப்பிட்டார். மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் 48 என்று உலக அளவிலே இன்றைக்கு பிரசித்தி பெற்று வளர்ந்துவிட்ட மேலை நாடுகளுக்கு சென்று மருத்துவம் பார்த்து வந்த சூழ்நிலை மாறி மேலை நாடுகளிலிருந்து இன்று தமிழகத்திற்கு மருத்துவத்திற்கு வருகின்ற ஒரு சூழ்நிலை உண்டென்றால் சுகாதாரத்துறையை மாண்புமிகு தமிழக முதல்வரும் மாண்புமிகு துறையினுடைய அமைச்சரும் தூக்கி பிடித்ததால் தான் இன்றைக்கு நாடு அளவிலே இந்த மருத்துவத்துறை பேரும் புகழோடு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இது தொடர எல்லாம் வல்ல இறைவனும் இயற்கையும் துணை இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.